அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிரக அமைப்பால் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை சற்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே நேரம் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கலில் சிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பண இழப்பு இல்லை பொருள் இழப்பு நஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தி ஏற்படுத்துவதாகவே அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் தங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதனால கூடுதல் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. நினைச்சபடி நடக்கிறதுல சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று குறைய செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் பார்க்கும் பொழுது சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடோ விவாதங்களோ எழலாம். சக பணியாளர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் பணியிடத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகஸ்தர்கள் வேலை பளுவர் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணியையும் கூடுதல் கவனத்தோடு செய்யறதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு சரியான நேரத்திற்குள்ள தங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபகரமானதாகவே இருக்கும். பணத்தின் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலையில் நிச்சயமாக உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் சம்பளம் மற்றும் சலுகைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும். புதிய திறன்களை கண்டறிவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும். பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும். மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முன்னோர்களின் வாரிசுரிமை கிடைக்கப்பெறுவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் வருமானம் 2 மடங்காக அதிகரிக்க செய்யும். தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும். வேலையில் பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. போட்டித் தேர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க. பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும். வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் நிதி பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் கூடுதல்
கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் நினைச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் அதாவது ஒரு தடுமாற்றத்தோடு இருந்ததோ, இழுபறியாக இருந்திருக்கும், கால தாமதமாக இருக்கும், இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரப்போகிறது. அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்களில் சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம். சந்ததி
விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதே மாதிரி புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். அதே நேரம் மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளான நன்மைகளும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் போன்ற விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ பிரார்த்தனைகளால் வேண்டியது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சிலர் சாமர்த்தியசாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்குவாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய புதிய உயர் பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அவ்வாறே நடப்பதற்குண்டான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.